வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபெல்டர் கம்பெனியில் புதுசாக ஒரு மெட்டாலிக் ஷீல்டிங் அப்படின்னு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு எஃப்டிடிஹெச் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து -18 வேலை செய்யும் அப்படின்னு விளம்பரப்படுத்தாங்க. அதை லைவாக செக் பண்ணுவோம் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோவே. இதான் இந்த விளம்பரம். -18 வேலை செய்யும், ப்ரீமியம் கஸ்டமருக்காண்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. மெட்டாலிக் ஷீல்டிங்கும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை லைவாக செக் பண்ணி உள்ளே திறந்தும் பார்த்துருவோம். உள்ளே அப்படி என்ன குவாலிட்டி வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். போன வீடியோவில் இந்த WCOட ரிவ்யூவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டையுமே கம்பேர் பண்ணி கூட பார்த்துருவோம். சரி, ஓகே. இப்போ எப்போதும் போல் ஃபஸ்ட்டு TCL சிக்னலை கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். சேம் அதே தான். இது வந்து 3.29 வரும். இது அப்படியே எடுத்து இதில் கொடுத்துருவோம். இது வந்து எல்லாமே 1550 ஃபில்ட்ரு தான். எல்லாமே 1550 nm தான். அதனால் ஃபுல்லாக நம்ம EDF சிக்னல் மட்டும் தான் கொடுத்து செக் பண்ண முடியும். அதனால் மைனஸில் வேலை செய்ததும் EDFயில் வேலை செய்தா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அரசு சிக்னல் கொடுத்து செக் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இதை அப்படியே எடுத்து இதில் கொடுத்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைவாக பார்ப்போம். 6538 வந்து வருது. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட்டை பார்த்துருவோம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு அதே 5436.8 தான் வருது. இந்த பிராண்டு எவ்வளோ கொடுத்ததோ அதே தான் இதுவுமே கொடுக்கு. ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது, ரெண்டுக்கும் ரேட்டு வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதே மாதிரி இதோட பில்டு குவாலிட்டியுமே உண்மையிலே நல்லா இருக்குது. மீன்ஸ் நம்ம வந்து ஓப்பன் ஃபைபர் FTTH தான் இதுவரை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட பில்டு குவாலிட்டி, இதோட ஸ்ட்ராங்கை விட இதோட பில்டு குவாலிட்டி உண்மையிலே நல்லாவே இருக்குது. ஏன்னா இதை நான் பார்த்து நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போதே இதோட ப்ரீமியமாக நல்லா உண்மையிலே குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஆனால் அவுட்புட்டில் பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நார்மலாக எல்லா FTTHும் என்ன அவுட்புட் கொடுக்குமோ அதே தான் கொடுக்கு. மற்றபடி பில்டு குவாலிட்டி உண்மையிலே நல்லா தான் இருக்குது. வெயிட்டுமே நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ உங்களுக்கு லைவாகவே வச்சு காட்டுதேன். ஸ்டேபிளான ஒரு இடத்துல வச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நார்மல் FTTH என்ன வெயிட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 9 கிராம் தான் இருக்குது. இதோட வெயிட்டை பாருங்கள், 14 கிராம் வரை இருக்குது. வெயிட்டுமே நல்லா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி குவாலிட்டியுமே உண்மையிலே நல்லா தான் இருக்குது. லாஸ்ட்டாக அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ள போர்டில் எதுவும் வித்தியாசம் இருக்கா, இல்லை வெளியே கவரை மட்டும் மாடலை மாற்றிட்டு அவுட்ரு பாடியை நல்லா போட்டு ரேட்டாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரி, இது வந்து -18 வேலை செய்தான்னு பார்ப்போம். அதான் எனக்குமே ஆர்வமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போது அதே கேசட் டைப் ஸ்ப்ளிட்டர் எடுத்துக்கிடுவோம். அதே ஃபுல் பேட்ச் கார்டு. இன்புட் மட்டும் போன வீடியோவில் அரசு கொடுத்துருந்தோம். இந்த தடவை TCL சிக்னலே கொடுக்கும். அதான் -3 கொடுத்துருக்கோம். அப்போ இதில் வந்து ஒரு 10-10.5 கிட்ட வரும். கரெக்டாக 10.60 வருது. சரி, இதை அப்படியே எடுத்து அதே FTTHல் கொடுத்துருவோம். கொடுத்து இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத லைவாக பார்ப்போம். -10க்கே மூட்டோடு படுத்துட்டு 40.26 தான் வருது. இதில் இது -18 வேலை செய்யும்னு வேறு ப்ராடு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து -20, 30, 40, 50 வேலை செய்யும், -50 வேலை செய்யணும்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். U30 தான் என்னத்தையும் அவுட்புட்டாவது வருது. 50, 33 வருது -10. ஆனால் ஃபஸ்ட் பாயிண்ட்லாம் பாருங்கள், மூட்டோடே வரல. இது போட்டால் கட்டாயம் படம் ஓடாது. -39, 25.9 MER தான் வருது. ஆனாலும் இதை வச்சு சிலவங்க ஃபேக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது -18. இப்போ அதை பார்த்துட்டு தான் நானே ஆர்டர் போட்ட காரணம். இதில் பாருங்கள் -18, அதுவும் ப்ரீமியம் கஸ்டமர் தான். ப்ரீமியம் கஸ்டமர் தான் ஏமாற்றுவாங்க உங்களுக்கு. சரி, ஓகே. சரி, இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்ன தான் இருக்குது. ஸ்பெஷலாக எதுவும் இருக்கா, இல்லை அதே பழைய ஃபெல்டர் FTTH நம்மகிட்ட இருக்குது, புதுசாக இருக்கா, இல்லை இதை சும்மா எதுவும் ஆல்டர் பண்ணி ஏமாற்றிருக்காங்களாங்கிறத லைவாக செக் பண்ணி பார்த்துருவோம். ஷீல்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை. சேம் போர்டு தான் இருக்குது. அதாவது நான் வேறு இதோட உள்ளதையும் கலத்தினேன். அதில் என்ன போர்டு இருக்கோ அதே மாதிரி போர்டு தான் இதுலேயும் வச்சுருக்காங்க. அதை தூக்கி உள்ளே வச்சுட்டு சுற்றி ஒரு மெட்டாலிக் கேசிங்கை போட்டுட்டு
அதுக்கு ஒரு ரேட்டை வச்சுக்கிட்டு அது -18ல் வேலை செய்யும் அப்படின்னு வேறு போட்டிருந்தாங்க. -18ல் வேலை செய்த அளவுக்கு உள்ள எந்த காம்பனண்ட்டில் எந்த வித்தியாசமே இல்லை. அதுக்கடுத்து இன்னொரு விஷயமும் கவனித்தேன். வெளியே வந்து இதோட மாடல் நம்பர் வந்து F5000ன்னு போட்டிருக்கு. உள்ளே இருக்க போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா F3000 தான் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். F3000 தான் போட்டிருக்கு. நான் யாதுக்கும் ஃபில்டரில் மற்ற FTDH இதே F3000 வந்து இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதையும் கலத்தி உள்ள போர்டு ரெண்டும் சேமாக இருக்கா அப்படின்னு பார்த்து அதில் எதுவும் தப்பு நடக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் கட்டாயம் அப்டேட் பண்ணுவேன். இப்போதைக்கு வெளியே F5000 போட்டிருக்கு. உள்ளே இருக்க போர்டு வந்து F3000 தான் போட்டிருக்கு. -18ல் வேலை செய்த மாதிரி எந்த உள்ள பொருளும் இல்லை. சும்மா கேசிங் மட்டும் வெளியே டிசைனை மாற்றிருக்காங்க. ஆனால் பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதுவும் இந்த கனெக்டரோட குவாலிட்டி உண்மையிலே நல்லாயிருக்கு. அந்த ஒரு விஷயத்த வேணால் பாராட்டலாம். மற்றபடி ஒன்றும் இதில் ஸ்பெஷலாக இல்லை. நான் அதை கட்டாயம் இன்னொரு டைம் இந்த F3000 ஏன் போட்டிருக்கு, அதே மாதிரி சேம் FTDH கிடைக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மொத்தத்துக்கு -18 -15 அப்படிங்கலாம் இப்போ வர எந்த கம்பெனியுமே சாத்தியப்படுத்தலை. அப்படி ஒருவேளை ஒர்க் ஆச்சு அப்படின்னாலும் நம்மளே செக் பண்ணி அதையும் ஒரு தனி வீடியோவாக போட்டுருவோம். இப்போ ஏன் FTDH நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம FTDH வேலைகள் நடந்துக்கிட்டே இருந்தாலும் அதை விட பெஸ்ட்டான ஒரு FTDH எதுவும் கிடைக்குமா அப்படிங்கிறதோட தேடல் வந்து எப்போவுமே நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கடுத்து வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நிறைய பேர் அதை நமக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதை செக் பண்ணிங்களா, அப்படி அதோட வீடியோ இருக்கா அப்படின்னு கேட்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. என்னோடய மோட்டோ என்னென்னா, கட்டாயம் யாரும் இந்த -இத்தனையில் வேலை செய்யுது அப்படின்னு நம்பி வாங்கி ஏமாறண்டாம் அப்படிங்கிறது தான் வீடியோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்மளே செக் பண்ணி வீடியோ போட்டுருவோம். உங்களுக்கு அந்த திட்டம் மிச்சம்தான். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.